நமக்காய் வாழ்த்திடுவோம். முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா நூறிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். பாடல் எண் 437, சாங் நம்பர் 437, பக்கம் 132. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபையே. தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் நம்மளுடைய தேவனுடைய கிருபை. நாம் அதை உணர்ந்தவர்களாய் நாம் அந்த பாடலை பாடுவோம். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. பொழுதிலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணை தேடும் ஆற்றி தேற்றியே அரவணை தேடும் மாறும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே அடுத்தது ஆங்கில பாடல் எண் 812 சாங் நம்பர் 812 பக்கம் 242 I stand amazed in the presence of Jesus the Nazarene. முதல் 4 பத்திகளை மட்டும் பாடுவோம். பாடல் எண் 812 இங்கிலீஷ் சாங் பகுதியில் பக்கம் 242 பேஜ் நம்பர் 242. In the presence of Jesus the Nazarene, and wonder how he could love me, a sinner condemned unclean. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. For me it was in the garden, he prayed not my will but thine. He had no tears for his own grief, but sweat drops of blood for mine. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. In pity angels beheld him, and came from the world of light to strengthen him in the sorrows he bore for my soul that night. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. He took my sins and sorrows, he made them his very own. He bore the burden to Calvary and suffered and died
night alone. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. தயவுசெய்து உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. தேவைப்பட்டால் சைலண்ட் மோடில் வைங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாதபடிக்கு. நாம் தேவனை துதித்து ஆராதிக்க கூடியிருக்கிறோம். மார்ச் 8ஆம் தேதி இன்றைய நாள் உலகமே மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது. நான் என்ன ஆண்டவரை சொல்லணும் சபைக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு சில ஸ்திரீகளை எனக்கு காண்பித்தார். ஒருவேளை ஸ்திரீகளை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் என்னை ஏவினார். நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ வேலைகள், எத்தனையோ கஷ்டங்கள். நான் பொதுவாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டில் எடுத்துக்கணும்னா காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க. எங்களுக்கு, அதாவது புருஷன்மார்களுக்கு எத்தனையோ விதத்தில் உதவியாக இருக்கீங்க. பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் சரியாக செய்கிறீங்க. சகோதரர்கள் சார்பாக முதலாவதாவது உங்களுக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை விஷயங்களும் செய்யும் பொழுது இருதயத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன முறுமுறுப்போ ஒரு கசப்போ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் மனுஷன் தான். ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட உங்களுக்கு ஒரு சில வேலைகளை செய்ய சொல்லி நிர்பந்திக்கலாம். இது எல்லாத்துலேயும் சின்ன முறுமுறுப்பு கூட இல்லாமல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம், அதாவது சகோதரியாகி நாங்களும் தான் தேவனுக்கு ஆராதனை செய்ய பழகிட்டோம்னா நமக்கு ஒரு அந்த வாழ்க்கையை நடத்துகிறதோ அல்லது தனியாக அதுக்காக ஒரு ஆராதனை அப்படின்றதோ கஷ்டமாக இருக்காது. நம்ம 24/7 சொல்லி கேள்விப்படுறோம்ல, ஒவ்வொரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதான் அதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அர்த்தம். நம்ம தூங்கும் பொழுது, நம்ம வேலை செய்யும் பொழுது எப்படி ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னா, என்னோடய இருதயத்தில் எப்பொழுதுமே எனக்கு துதி. நான் அதுக்காக தனியாக தேவனே நீர் வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் இருதயத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் செய்தோமானால் அதுவே தேவனுக்கு உகந்த துதிகளாக இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2:36 வாசிக்கிறேன். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 77 வருஷம் புருஷனை விட்டு நீங்கினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. புருஷனோடய வாழ்ந்தவளும், ஒருவேளை தான் விதவைன்னா அவங்க அந்த புருஷன் இறந்து போயிட்டான். 77 வருஷம் அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இப்போ 77 வருஷம் ஒரு சகோதரியால், கணவனை இழந்த ஒரு சகோதரியால் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களுக்கும் எனக்கும் சாத்தியம்.
எனக்கு இதை வாசிக்கும் போது நான் அப்படித்தான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். நம்ம எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். இந்த காரணத்துக்காக நான் பண்ணலை, இந்த காரணத்துக்காக நான் போக முடியல, இந்த காரணத்துக்காக என்னால் செய்ய முடியல, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இதுக்கு மத்தியிலும் இந்த சகோதரிக்கும் கண்டிப்பாக இரவும் பகலும் உபவாசித்துன்னா 77 வருஷமும் தொடர்ந்து அவங்க பட்னியாக கடந்திருப்பாங்களா? இல்லை. அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உபவாசிக்கணும்னு தேவன் ஏவரானோ அப்பொழுதெல்லாம் உபவாசித்திருப்பார்கள். அதுக்காக நீங்கள் டெய்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய இருதயத்தில் அந்த உபவாசம் என்னுடைய இருதயத்தில் நம்ம அடிக்கடி கேட்குறோமே, என்னுடைய இருதயத்தின் நுனித்தோலை நான் விருத்த சேதனம் பண்ணுறது மாதிரி சரீர பிரகாரமாக இல்லைனாலும் எப்பொழுதுமே தேவனோடு கனெக்டடாகவே இருக்க முடியும் என்னால். அப்படி என்னால் சாத்தியம். ஏன்னா ஒரு வாழ்ந்த சகோதரியை பற்றி தான் எழுதியிருக்குது. அது சாத்தியம்னா அந்த வாழ்க்கை எனக்கும் சாத்தியம். நாம் எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் சகோதரிகள், நீங்கள் தேவனை துதியுங்கள். நம்முடைய எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும், நம்முடைய எத்தனையோ அலுவல்கள் மத்தியிலும், எத்தனையோ நமக்கு எவ்வளோ டைம் உடம்பு முடியாமல் போயிருக்கோம், அல்லது எத்தனையோ டைம் நம்ம சலிச்சு கொண்டு இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு, தேவனே இந்த அன்னாள் மாதிரி எனக்கும் நான் எப்பொழுதும் உம்முடனே எனக்கு கனெக்டடாகவே இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சகோதரிகள் மாத்திரம் நீங்கள் தனித்தனியாய் நீங்கள் தேவனை துதியுங்கள். ஆமாண்டவர். ஆமென். உமக்கே செலுத்துகிறோ துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவர் நன்றி.
ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆமென். ஆமென். அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றீர். அற்புதங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஒரு பெண்ணின் ஊழியம் மகத்துவமானது.
ஒருவேளை மற்றவர்களுக்கு வார்த்தையை எடுத்து போதிக்க நீங்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் வீட்டிலே உங்களுடைய ஊழியம் பெரியது. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே சாத்தானை புகுந்து விடாதபடிக்கு கணவனுக்கு எவ்வளோ கடமை இருக்குதோ அது ஈக்குவல் கடமை மனைவிக்கும் இருக்குது. பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து ஒரு குடும்பத்தை கட்டுவதிலிருந்து எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிக்க வேண்டிய கடமையை தேவன் சரியாய் பிரித்து கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் சகோதரிகள் உற்சாகமாய் நான் வசந்த வாசித்து நம்ம ஏகமாய் தேவனை துதிப்போம். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சொத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். இது யாருன்னா தெபோரா பாடின பாட்டு. இங்கே நியாயாதிபதிகளில் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். ஒருவேளை இங்கே சிசராவை அப்படின்னா நமக்கு எதிர்கொண்டு வர பிரச்சனைகள், நமக்கு பெரிய எதிராளியாக தோன்றுகிற சாத்தான் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அப்போனா சகோதரிகளுக்கு ஒரே வார்த்தையால் சாத்தானை மேற்கொள்ள முடியும். பலகீனமான பாண்டம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் ஒரே வார்த்தையில் ஒரே அடியில் சாத்தானை காலின் கீழே தள்ள முடியும், மிதிக்க முடியும். உற்சாகமாய் நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் தேவனை துதிப்போம். தேவனே நன்றி ஆண்டவரே, உடைய அன்புக்கு நன்றி தகப்பனே. தேவனே உடைய இரக்கங்கள் பெரிது ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். சபை நடுவே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனே நீரே உயர்ந்திருங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. தேவனே நாளிலும் நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு சபை கொடுத்து செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது சபை கொடுத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பேச வேண்டியது எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி செல்கிறாய் இந்த இடத்தை விட்டு செல்லட்டும் ஆண்டவரே. நீரே சபையை ராஜரீகம் பண்ணுங்க, நீரே சபையை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பேசுகிறது ஆசைகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. கேட்கிற நாங்களும் ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களாய், கேட்கிற காதுள்ளவர்களாய் கேட்டு நாங்கள் மனம் திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வரும் மகளிர் தின வாழ்த்துக்களை ஏற்கனவே சகோதரன் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். இப்பொழுது தேவன் சபைக்கு என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நாம் கேட்போம். ஆவியானவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது ஒருவேளை மகளிருக்கென்று பிரத்யேகமான வார்த்தையாக இல்லாமல் இருந்தாலும் சபைக்கென்று ஆவியானவர் பாரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், அதை நாம் கவனமாய் கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
அவர் இருக்கிற பிரகாரம் அப்படின்னா அவர் அன்பாகவே இருக்கிறார் தேவன். அதே போல நாமும் இந்த உலகத்தில் அன்பு நிறைந்தவர்களாய் அவருடைய சீஷர்களாய் ஸ்தானாதிபதிகளாய் நாம் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களை குறித்து நாம் பயப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாதனால தான். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நமக்கு ஏற்படுகிற விஷயங்களை பார்க்கிறோம். தேவன் மெய்யாகவே என்னை நேசிக்கிறாரா, என்னிலே அன்பு செலுத்துகிறாரா என்ற ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆதியிலே ஏவாளுக்கு அந்த சந்தேகம்தான் வந்தது. தேவன் ஒன்றை சொல்லியிருந்தார், அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தார். அன்பு நிறைந்து தேவன் சொன்ன அந்த வார்த்தையை ஏவாள் விசுவாசிக்காமல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அந்த மரத்தின் கனியை புசித்து அவிசுவாசத்தினாலே விழுந்து போய்விட்டாள். நம்முடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். தேவனுடைய வார்த்தையை, தேவன் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய மாம்சம் மனசும் என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுகிறதோ அதே தான் நாம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வீழ்ச்சி. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் பயப்படவே மாட்டான் எதுக்கும். அவனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு எல்லாம் நல்லவிதமாய் நடக்கும், மனுஷீக பிரகாரமாய் என்று நாம் யோசிப்பது தவறு. தேவன் அப்படி தன்னுடைய ஜனங்களை நடத்துவதே இல்லை. ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி நடத்துவாரோ அதை விட பல மடங்கு மேலான பரம தகப்பன் தன்னுடைய குமாரன் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நம்மை வைராக்கியமாய் பட்சமாய் தான் நடத்துவார். அவருடைய ஒரே நோக்கம் நம் எல்லாரையும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் மாற்றுவதுதான். அந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறார். ஆனால் நாம் அநேக சமயங்களில் நமக்கு சாதகமில்லாமல் சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது சோர்ந்து போகிறோம். தேவன் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா என்ற ஒரு சந்தேக கேள்வியை சாத்தான் கொண்டு வந்து நம்மை சோர்வுட செய்கிறான். தேவனுடைய வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நான் வாசிக்கிறோம்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. தேவனுடைய நேசத்தில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நமக்கு என்ன நடந்தாலும், நாம் நினைக்கிறபடி தீமையாய் நடந்தாலும் நன்மையாய் நடந்தாலும் தேவன் நம்மை நேசித்து எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மைக்காகவே தான் அனுமதிக்கிறார். He is in control of everything. He is on the throne. அவர் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு சர்வத்தையும் செம்மையாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர்தான் நடப்பிக்கிறார். ஒரு வார்த்தை இருக்கும்ல, நான் திரும்ப இங்கே வரேன். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அந்த நேபுகாத் நேசருக்கு ஒரு உணர்வு வந்தது. தேவன் அவனை தாழ தள்ளினார் அவனுடைய பெருமை நிமித்தம். அவன் அந்த பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன்னை உயர்த்தின பொழுது தேவன் அவனை தாழ தள்ளினார். மிருகங்கள் புல்லை தின்பது போல அவன் தின்று கொண்டிருந்தான். அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்தது. 34ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேசாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இதுதான் முக்கியம்.
நாம் அநேகர் இந்த பூமியையே குனிந்து குனிந்து பன்றியை போல பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நடக்கிற விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். We have no insight about God's dealing with men. இதை ஒத்துக்கணும். நம்ம தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு நம் அநேகருக்கு இல்லை. இவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கிறான் தன்னுடைய கண்களை. அப்பொழுதுதான் அவனுக்கு அவனுடைய புத்தி திரும்பி வந்தது, புத்தி தெளிகிறது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இன்றைக்கும் இதே நிலைமை தாங்க. அவருடைய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் என்றைக்கும் நிலை நிற்கும். அடுத்து பாருங்க, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். They are less than nothing. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை தேவனுடைய பார்வையிலே. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். தேவன் தாங்க நடத்துகிறார் எல்லாவற்றையும். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. யார் சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவரே இதை எங்களுக்கு நடப்பிக்கிறீர் என்று யாராவது கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. அவருடைய அன்பின் நிமித்தம், நம்மேல் அவர் வைத்திருக்கிற இரக்கங்களின் நிமித்தம் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். ஒரு வார்த்தை இருக்குது சங்கீதத்தில், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எங்கே இருக்குது அந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். வார்த்தையெல்லாம் நமக்கு எவ்வளோ உற்சாகத்தை கொடுக்கணும். என் மேலே அவர் தயவாக இருக்கிறார். He is merciful at me. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் என்ன செய்தாலும் அங்கே அவருடைய கிருபை இரக்கம் இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது. இதை நாம் பார்த்துட்டோம் சொன்னால் நம்முடைய வாயில் எந்த முறுமுறுப்பும் இருக்காது. நாம் மனப்பூர்வமாய் நம்மை அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவனே நீர் என்னை நேசிக்கிறீர். நாம் ஒரு பாட்டு பாடினோம்ல, ஆங்கில பாடல், என்ன அருமையான பாடல். சின்னர் கண்டம்ட் அன்க்ளீன். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மைத்தான் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இயேசு அவ்வளவு பாடுபட்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரம். நாம் அவரை தேடி போகவே இல்லை, நான் அவரை தேடி போகவே இல்லை. அவர்தான் என்னை தேடி வந்தார், முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அக்கிரமும் அநீதியும் பாவமும் அசுத்தமும் நிறைந்த என்னை தேடி வந்து அவர் என்னை நேசித்து என்னை ரட்சித்தார். உங்களையும் அப்படித்தான் அவர் ரட்சித்திருப்பார். இந்த ஒரு சத்தியம் நம்மை ஆழமாய் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது முதலாவது தேவனிடத்திலே அன்பு கூறுவது, தேவனோடு நம்முடைய உறவு, அது முதலாவது சரியாக இருக்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பி மனங்கசந்து துக்கித்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு நாம் முதலாவது ஒப்புரவாக வேண்டும். ரோமர் 5 வாசிக்கிறோம்ல, நாம் சத்துருக்களாயிருக்கையில், அவருக்கு விரோதிகளாயிருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். வேற எந்த ஒரு முகாந்திரமுமே கிடையாது.
ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்க அந்த வார்த்தையை. பத்தாம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், விரோதிகள், தேவனுடைய விரோதிகள் நாம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், we are reconciled with the Father. ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிதாவாகி தேவன் ஏற்றுக்கொள்வது தன்னுடைய குமாரனுடைய ஜீவனைத்தான். இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுதுதான் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இதுதான் ரட்சிப்பின் வழி. என்னுடைய முயற்சியிலே, என்னுடைய பிரயாசத்திலே நான் எதையுமே செய்ய முடியாது. கசப்பான ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் எப்படி வரும்? I am totally deprived from head to foot. தலையிலிருந்து கால் வரை என்னிடத்திலே ஒரு நன்மையும் வாசமாயில்லை. வீழ்ச்சியுற்ற மனிதன், பவுல் கதறார்கள, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை ரட்சிக்கக்கூடும்? அப்படி தான் நம்முடைய கதறல் இருக்கணும். அப்போ தான் ஆவியானவர் வந்து நம்ம மேலே தங்கி நம்மை நடத்துவார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அது முதலாவது விஷயம், தேவனோடு நம்முடைய உறவு. அடுத்து, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். யாராயிருந்தாலும் சரி, சகோதரன் இங்கே போட்டிருக்கு, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலேயோ சபையிலேயோ நம்முடைய உற்றார் உறவினர்களோ நாம் சந்திக்கிற மனிதர்களோ யாரையுமே நம்மால் நேசிக்க முடியவில்லை என்றால் நாம் பொய்யர்கள். தேவனுடைய அன்பை சரியாய் நாம் ருசிக்கவில்லை, பார்க்கவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் நமக்கு கண் முன்னாடி மனிதர்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் மனிதர்களை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், சபையில் சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார், ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை நம்மால் நேசிக்க முடியல அப்படின்னா we are liars, பொய் சொல்லுகிறோம். அவங்களை நேசிக்காம தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் ஹம்பக், வேஸ்ட். எவ்வளவு தீர்க்கமாய் இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அவர் தான் இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்கள் தாங்க பிரதானமாக இருந்தது. பிதாவை நேசித்தார், பிதா கொடுத்தவர்களை நேசித்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், ஆதாரம், அடிப்படை அதில் தான் இருந்தது. அதிலிருந்து தான் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் எதை செய்தாலும் பிதாவை நேசித்து தான் செய்தார். தன்னுடைய பிதா கொடுத்த அவருடைய சீஷர்களை நேசித்து அவருடைய கால்களை கழுவினார் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக. இதெல்லாம் நமக்கு விளங்குதா? விளங்குறதில்லை. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பகைக்கிறோம், வசைபாடுறோம், வெறுக்கிறோம், அசட்டை பண்ணுறோம். ஒரு வார்த்தை இருக்க தெரியுமா உங்களுக்கு? யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வார்த்தை தான். தேவன் மகத்துவம் உள்ளவர், எலிவு பேசுகிற வார்த்தை. எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா அது? யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர்.
அவ்வளவு பெரிய தேவன், மகத்துவமும் மாட்சிமையும் வல்லமையும் பரிசுத்தம் நிறைந்த தேவன், அவர் ஒருவனையும் புறக்கணியார். He despises no one. யாரையும் அவர் அற்பமாய் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். குஷ்டரோகிகளை அவங்க மேலே கையை போட்டு அவங்கள சுகமாக்குகிறார், குருடருடைய கண்களை திறக்கிறார், சப்பானிகளை குணமாக்குகிறார், பாவத்திலே கையும் களவுமாய் பிடிபட்ட ஸ்திரீயை காப்பாற்றுகிறார். A.W. டோசர் சொல்லுவார், டேக் சின் from man, take away the sin from man, he is in the image of God. பாவம் தாங்க நமக்கு பிரச்சனையே. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை நீக்கிவிட்டால் நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலிலே இருக்கிறோம். அப்படிதான் நாம் பார்க்கணும். இவர்கள் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இவர்களுக்காக மரித்தார். அவர் நேசித்தது போல இவர்களை நானும் நேசிக்கட்டும். ஏன்னா முந்தி என்னை அவர் நேசித்திருக்கிறார். பாவியாகி என்னை, அக்கிரமக்காரனாகி என்னை, அசுத்தனாகி என்னை, ஒரு தகுதியும் இல்லாத என்னை, அபாத்திரவானாகி என்னை அவர் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பு நிறைந்து நான் மற்றவர்களை நேசிக்கட்டும் என்றுதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். இதிலே நாம் குறைபடுகிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு, குடும்பத்தில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, ஐக்கிய குறைவு, நம்ம ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு நம்ம உயர்த்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்த ஒரு தாழ்மையான சிந்தை நமக்கு இல்லை. தேவன் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுத்தால் உடனே நெஞ்சை நிமிர்த்துறோம். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதது என்ன, யாது? எல்லாவற்றையும் நான் அவரிடத்திலிருந்து தானே பெற்றுக்கொண்டேன். மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து நான் ஏன் என்னை உயர்த்த வேண்டும்? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதெல்லாம் யோசிப்பவர்கள் யார்? சபையில் இருந்தும் கூட அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்கணும். தேவன் இப்படித்தான் இருக்கிறார் என்றதை நாம் பார்த்துட்டோம் சொன்னால் நாமும் அப்படியே மாறிவிடுவோம். பார்க்காதனால தான் பிரச்சனையே. அநேகர் தேவனை குறித்த ஒரு சரியான அறிவை பெற்றுக்கொள்ளாதனால தான் நிறைய பிரச்சனைகள். அது ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிறது போல வேதத்தை நான் வாசிக்கிறதில்லை. அவங்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள்லாம் வேதத்தை வாசிக்கக்கூடாதுங்க, நாங்கள் தான் வாசிக்கணும், நாங்கள் தான் உங்களுக்கு வேத வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லுவாங்களாம். ஆனால் மெய்யான சபையில் இருக்கிற நாம் தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சி இல்லாமல் இருந்தால் தேவன் அவரை குறித்து நமக்கு எப்படி வெளிப்படுத்துவார்? ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், பொய் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளையே கேட்டு கேட்டு டிவியிலையும் ரேடியோவிலையும் கேட்டு அதையே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்திலே தேவன் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே சொல்கிறாருல்ல, வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சொன்னாரா இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அதை நம்ம செய்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அது 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா படிக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் சொல்லலை. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்கிறது, என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவு குறைபடுகிறோம் நாம் இதில்.
அதை ஒத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். சபைக்கு வருகிற நீங்கள் பைபிளை கையில் எடுத்துகிட்டு வர்றதில்லை. சபைக்கு வரும்போது நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது ஒரு ஷெல்ஃபில் தூக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு பைபிள் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடத்திட்டு இருப்பீங்க. இந்த வேதம் எத்தனையோ வருடங்களாய் ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்கிறேன் இந்த வேதத்தை. இல்லைன்னா உங்களோட நான் இப்படிலாம் பேச முடியாதுங்க. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறேன் இந்த வேதத்தில். ஆவியானவர் காண்பிக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள மகத்துவங்களை நாம் கண்டு அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதோ சில அற்புதங்களை அதிசயங்களை பார்த்துட்டு நாம் போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் போனாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கிரியைகளை காண்பித்தார். தெரியுமில்ல அந்த வார்த்தை உங்களுக்கு? சங்கீதம் 103 எல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை தான் இருக்குது. பல முறை கேட்டிருக்கிறோம். சங்கீதம் 103 7ஆம் வசனம், கர்த்தர் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார். தேவனுடைய வழிகள் என்ன? How God intervenes in the lives of men. மனிதருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி ஒரு கிரியை நடப்பிக்கிறார் அப்படிங்கிற அவருடைய வழிகளை மோசேக்கு காண்பித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கிரியைகளை காண்பித்தார். செங்கடலை பிளக்கிறது, வானத்திலிருந்து மன்னா வர்றது, மாமிசம் வர்றது, இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஆனால் தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தான். அதுதான் நமக்கும் தேவை. அந்த வழிகளை யாருக்கு அவர் போதிப்பார்? சங்கீதம் 25 எடுத்து வாசி பாருங்கள். தாழ்மையானவர்களுக்குத்தான், தேவையோடு அவருடைய சமூகத்துக்கு போகிறவர்களுக்குத்தான் அவருடைய வழியை அவர் காண்பிப்பார். நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இந்த 2 விஷயங்கள் தான் பிரதானமாக இருந்தது என்று சொன்னேன். அதற்கான வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் அவரை அசைக்கவே முடியல. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போனார்னு எழுதியிருக்கு வேதத்தில். முடியுமாங்க நம்மளால? ஏன்னா பிதாவின் மேல் அப்படிப்பட்ட ஒரு அசையாத விசுவாசம், நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பிலாத்து அவரை பார்த்து கேட்டபோது, உன்னை விடுவிக்கவும் உன்னை சிலுவையிலே மரிப்பதற்கு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டபொழுது அவர் அப்படியே நெஞ்சு நிமித்தி சொல்கிறார், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையை. அவருக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம் எப்படி இருந்தது? பிதாவின் மேல் 100க்கு 100 அப்படி விசுவாசமாய் அவர் இருந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. ஆல்மோஸ்ட் அவருடைய வாழ்க்கையின் கடைசி கால கட்டத்துக்கு வந்து விட்டார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் இந்த உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். என்னை ஒப்பு கொடுப்பார்கள் சிலுவைக்கு. பிதாவை நேசித்து நான் சிலுவைக்கு போகிறேன் அப்படிங்கிற விசுவாசத்திலே தான் அவர் சிலுவைக்கு போனார். 2 நாளைக்கு முன்ன நாங்கள் சௌரன் பிரின்ஸை பார்க்க போயிருந்தோம். அநேக விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ பிரின்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது அவர் கடந்து போன அந்த பாடுகள், வலி, வேதனை மத்தியிலே அந்த காலத்தில்
அனஸ்தீசியாலாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. இந்த நம்ம மத்தியிலே ஒரு டாக்டர் அனஸ்தீசியா டாக்டர் இருக்கிறாரு. எதுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க? மறுத்து போயிடுவாங்க, அந்த இடத்துல வலி தெரியாது. ஆண்டவருக்கோ அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அந்த வலி, வேதனை, பாடுகள் மூலமாய் அவர் கடந்து போனார். இந்த சகோதரன் அப்படி தான் சொன்னார், எனக்கோ அனஸ்தீசியா இப்போது கிடைக்குது, இருந்தாலும் அந்த வலி வேதனை மூலமாய் போகும்பொழுது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரை குறித்து அந்த சகோதரன் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்தீசியா போல் ஒரு கசப்பு கலந்த காடியை கொடுப்பாங்களாம் அந்த சிலுவையிலே மறிக்கிறவங்களுக்கு. இவருக்கும் கொடுத்தாங்க, ஆண்டவருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதை குடித்தா கொஞ்சம் வலி குறையும் போல இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 33 பாருங்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கொதா எனும் இடத்துக்கு அவர்கள் வந்தபொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இல்லை, நான் இந்த பாடுகளினூடே கடந்து போகட்டும், லெட் மீ சஃபர் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் த ஹியூமன் ரேஸ். இந்த அகில உலகத்து மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக நான் இந்த பாடுகளினுடைய கடந்து போகட்டும், இந்த வலி வேதனைகளை நான் அனுபவிக்கட்டும் என்றுதான் அந்த கசப்பு கலந்த காடியை அவர் குடிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா அவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறது என்று. நமக்கு ஏதாவது ஒரு வலின்னு சொன்னால் உடனே ஏதோ ஒரு ஊசி ஏற்றிக்கிறோம். எனக்கு கூட ஒரு பல்ல பிடுங்கினாங்க, ஒரு ஊசியை குத்துனாங்க. குத்திட்டு என்ன பண்ணார், பல்ல கையில் காட்டுறாரு, பல்ல எடுத்துட்டேங்க அப்படின்னு காட்டுறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் வளர்ந்து போச்சு. ஆனால் ஆண்டவரோ லெட் மீ கோ த்ரூ திஸ் பெயின், இந்த பாடுகளின் வழியாய் நான் போகட்டும் என்று அவர் வைராக்கியமாய் நமக்காக எல்லாவற்றையும் சந்தித்தார். சரி, யோவான் 14 அதை நான் உங்களுக்கு காட்டினேன். பிதாவை நேசித்து அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்று. அதே போல் பிதா கொடுத்தவர்களை அவர் நேசித்தார் அப்படிங்கிறது தானே நம்ம 1 யோவானில் பார்த்தோம். அவர் கொடுத்தவர்களை நாம் எப்படி நேசிப்போம் என்று. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஆரம்பத்திலிருந்து அவர்களை அவர் நேசித்தார். அவரிடத்தில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் இறுதி வரை என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று அவர்களை மெச்சிக்கொண்டார், அவர்களை நேசித்தார். நேசித்து கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய கால்களை அவர் கழுவுகிறாருங்க. அதுதாங்க மெய்யான அன்பு. அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவரே என்னுடைய கால்களை கழுவுகிறாரே என்று. நாம் கூட அப்படி தாங்க இருக்கணும். சபையில் நான் மூப்பரு, நான் ஃபெசிலிட்டேட்டரு, நான் அப்படி இப்படி என்றெல்லாம் நம்ம உயர்த்தி கொண்டிருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேலைக்காரர்களாய் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தவர்களாய் நாம் இருந்தால்தான் சபையிலே மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். குடும்பத்திலும் சரி அப்படித்தான். நான் குடும்பத் தலைவன், எல்லாரும் எனக்கு ஊழியம் பண்ணணும், டாமினேட் பண்ணுறது ஒன்றுக்கும் உதவாது. சில பேர் பொண்டாட்டி கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தாலாம் சாப்பிடுவாங்க டேபிளில். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பெருமை, அகந்தை, தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்றது. நம்மை தாழ்த்துவதற்கு தேவன் நம்மை நேசித்ததை தியானித்து அவரை நேசிக்கவும் அவர் கொடுத்தவர்களை நேசிக்கவும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நடப்பிக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் கடந்து செல்வோம். நிறைய வார்த்தைகள் இருக்குது. நாங்கள் நேற்று கூட மூப்பர்கள் கூட்டத்தில் அதெல்லாம் பகிர்ந்து கொண்டோம்.
அநேகமாக அடுத்து வர சகோதரர்கள் அதை குறித்தெல்லாம் பேசுவாங்க. தேவன் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் சபையில் அவர் நம்மை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் கேட்டோம். அப்படி அன்பு கூர்ந்த அந்த தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நாம் அநேக நேரம் நம்மளுடைய உறவை ஏதோ ஒரு செயல்பாடுகளை வைத்து அதில் உள்ள ஒரு காரியத்தை வைத்து நாம் முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் உறவு என்ன அப்படிங்கிறது தான் நான் கொண்டிருக்கும்போது நான் உணர்வடைந்தது. முதலாவது தேவனுடைய அன்பு. நம்ம கேட்டோம், யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்தில், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நான் கேட்டுக்கொண்டு இப்படி தான் யோசித்து பார்த்தேன், நான் தேவனை தேடி போனேன்னா அவர் என்னை தேடி வந்தாரா? இங்கே உட்காந்துருக்க அநேகருக்கு தெரியும், நான் தேடி வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா நாம் தேவனுடைய அன்பை சரியாக நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் நம்மளை தேடி அழைத்து இங்கே சபையில் வைத்திருக்கிறாருங்கிற அந்த உணர்வை சரியாய் புரிந்தவர்கள் நமக்கு அவருடைய அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோமர் 8 அதிகாரம் 30 வசனம். நம்ம அநேகருக்கு தெரிந்த வசனங்கள் தான். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எப்படி என்னைய அழைத்தார்? எப்படி என்னைய நீதிமானாக்கினார்? 32 வசனத்தில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உலகத்தில் உச்சக்கட்ட அன்பே என்ன தெரியுமா? என் உயிரே கொடுத்து அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் உலகத்தில் பெரிய அன்பாக பார்க்கிறது காதலன் காதலி. இப்போ அது அநேக விதத்தில் அது கொச்சப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாக வந்து நிற்பான் அப்படிங்கிற இந்த உலகத்தில் ஒரு அந்த அன்பை அப்படி காண்பிச்சிருக்காங்க. அது சரியாய் புரிந்தவரும் எப்பொழுதுமே ஒரு பெண் எப்போ தன்னை ஒருத்தன்கிட்ட ஒப்பு கொடுப்பா அப்படின்னா, எனக்காக எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வந்து நிற்பான், எனக்கு உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டான். ஆனால் இங்கே அவர் தம்முடைய உயிரையே கொடுத்து என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டார். அது நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சில நேரம் சாதாரணமாக போயிட்டோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. அந்த உணர்வு எப்படி அப்படின்னா, நான் பாவியாக இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்தேன்னா, பாரம் சுமந்து இருந்தேன். என்னால் விடுதலையாக எங்கேயும் போக முடியாது. எனக்கு அந்த குற்ற மனசாட்சிங்கிறது நீ அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கு தேவன் எனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டாரு, என்னை சுத்திகரித்தார் அப்படின்னோடனே அப்படியே ஒரு இறகு போல வெயிட்லெஸ்ஸாக ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது போல அந்த ரட்சிப்பை அந்த உணர்ந்தவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 வசனத்தில், எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவன் ஊருக்கு ஒருத்தரா வீட்டுக்கு ஒருத்தங்களா நம்மளை பிரித்தெடுத்து சபையில் வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு எனக்கு அதுதான் எனக்கு தேவன் காலையிலேருந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு அவ்வளவு இதாக காண்பிச்சிருக்கீங்க. நம்மை ரட்சிக்கும்படி யூதர்களை கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். ரோமரில் வரும். அந்த மனம் திரும்ப அவசியமில்லாத 99 ஆட்டையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டுக்காக, இந்த உணர்வு நம்ம எத்தனை பேருக்கு இருக்குது? நம்மளை தேடி வந்தாருங்க. நம்மளை தேடி வந்து நம்மளுடைய காயத்தை கட்டி எல்லாத்தையும் இன்னைக்கு சபையில் என்னை வச்சிருக்கிறாரு, போஷித்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு தேவன் காண்பிச்சது. நான் நேற்று எங்களுடைய மூப்பர்கள் கூட்டத்தில் பேசின ஒரு வார்த்தையில் எனக்கு என்னுடைய மனசை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. யோபு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ. நான் இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், ஆர்சி பைபிளில் பார்த்தேன். தேவனே ஏன் எனக்கு காவலாக இருக்கிறீர்? நான் கடலா அல்லது கடல் அரக்கனா? இந்த வார்த்தையை ஏன் யோபு இப்படி சொல்லிக்கிறாரு? எனக்கு அதை தான் தேவன் காண்பிச்சார். இந்த உலகத்தில் 3 பங்கு கடல் தான் இருக்குது. அதே மாதிரி உன்னுடைய மாம்சத்தில் 3 மடங்கு 3 பங்கு சுயநலமும் பெருமையும் தான் இருக்குது. அந்த கடலில் திமிங்கலம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சுயநலங்கிற அந்த அரக்கன் உனக்கு அவ்வளவு இருக்கிறான். அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சுயநலம், அந்த ஈகோக்கு விலை கொடுக்குற விலையை சொல்கிறேன். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு விஷயத்தை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக HbA1cன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு. அந்த கிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு பார்க்குறதுக்காக நான் அந்த கிட்டை கொண்டு சப்ளை பண்ணிட்டேன். அதை போட்டு பார்க்கும்போது ரிசல்ட்டு சரியாக வரலை. உடனே திரும்ப என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. திரும்ப இன்னொரு கிட்டு வாங்கி இது போட்டு பார்க்குறேன், அதுவும் சரியாக வரலை. உடனே அந்த மிஷின் எக்ஸ்பர்ட்டு இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு அவங்க ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. இப்படி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சரி எப்படியாவது நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், இதுக்கு ஆகிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட்டு அவர்கிட்ட யார் என்ன சொன்னான்னு தெரியலை. அவர் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி, பாருங்கள் எனக்கு நாளைக்குள்ளே சரியாகலைன்னா அப்புறம் வேறு நான் எதாவது டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும்னாரு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஆனால் நான் இதை இவ்வளோ நாள் அந்த HbA1c கிட்டு நிறையா வேஸ்ட் ஆகிருக்குது. அதை நான் சொல்லியிருந்தேன், அது அவர் காதில் அதுக்கு புரிஞ்சிக்கல. திடீர்னு ஒரு 2-3 நாள் கழித்து நான் கம்பெனி பர்சன்லாம் கூப்பிட்டுட்டு போகிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை வேணாம், நான் வேறு மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னாரு. ஏன் சார், நான் இன்றைக்கி சரி பண்ணி கொடுத்துருவேன் சார். இல்லை, வேறு மிஷின் வாங்கிட்டேன். அந்த மிஷினுக்கு அவருக்கு விலை கொடுத்த விலை 13 லட்சம். ஆக்சுவலாக இந்த கிட்டை நான் சரி பண்ணுறதுக்கு 13,000 தான் ஆகிருக்கும். ஏன்னா அவருக்கு இடையில ஒரு 2 தடவை என்ன ஆயிருக்குன்னா, அவர் கால் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்கலை. அந்த ஈகோக்கு கொடுத்த விலை அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்காக எதை வேணாலும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏலம் விடுவாங்க, 1 தரம் 2 தரம்னு சொல்லிட்டு. ஒரு பொருளுடைய விலை 100 ரூபா கூட இருக்காது. ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி ஏன் ஏலம் விடுறதுக்கு இதுக்கு போகணும்? CSI சபையில் இன்றைக்கும் ஆசீர்வாத தட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாத தட்டை ஏலத்துக்கு விடுவாங்க. அதை 1 லட்சத்துக்கு வாங்குவாங்க. அதில் இருக்கிறது 5-6 பழங்கள், கொஞ்சம் துணிகள், தேவனுடைய வார்த்தை. இதுக்கு அவங்க கொடுக்குற விலை 1 லட்சம். ஏன்னா அந்த ஆசீர்வாத தட்டை நான் வாங்கிட்டேன்.
அந்த மாதிரி நம்மளுடைய நான் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதை விலை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னையே பலியாய் கொடுத்து அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிருக்கார். அவர் எந்த இடத்துலையும் அவர் தன்னை காட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தேவன் காட்டின ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை எந்த இடத்துலையும் அவர் பிரஸ்தாபப்படுத்த விரும்பவே இல்லை. அவர் நிறைய இடத்துல பிதாவை தான் வெளிக்காட்டினார். சில இடத்துல அவர் வந்து அற்புதம் செஞ்சுட்டு இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். ஆனால் தேவன் என்ன இடத்துல காண்பிச்சார், நீ எப்படி இருக்கிற, என் அன்பு ருசி பார்த்துட்ட, நீ சபையில் இருக்கிற, இப்போ நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, உன் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஆனால் சபையில் கொஞ்சம் வருஷம் இருந்த உடனே எனக்குள்ள ஒரு மன மேட்டிமை. தேவன் நம்மை உண்டாக்கினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? ரோமர் 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்தான். ஆனால் இந்த வசனத்தில், இந்த ஒரு வசனத்தில் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தேவன் பேசினது தான். நான் என்னுடைய அன்பை காண்பிச்சிட்டேன். என் அன்பை காண்பிச்சு நீ எந்த அளவுக்கு பாவ வாழ்க்கையில் உழன்று கடந்தியோ உன்னை தூக்கி எடுத்து உன்னை நீதிமானாக்கி உட்கார வச்சிட்டேன். ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய போற? நமக்கு அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தாங்க பெருசாக தெரியுது. என்னைய மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு நடக்கிற மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாதுன்னு. ஆனால் இன்னொன்று சொல்லிட்டா, ஏன் அந்த பிரச்சனையை தேவன் கொடுக்குறாருன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 32 இல்லை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, நம்ம பேரை போட்டுக்கோங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் ஏன் நடக்குது? ஒன்று, இப்போ யோபு வந்து நீதிமானாய் இருந்து சோதிக்கப்பட்டான். ஆனால் நம்மளாம் அப்படி கிடையவே கிடையாது. நான் என் இச்சையினால் சோதிக்கப்படுறேன். அதுலேயும் தேவன் எனக்கு தீமையை கொடுத்திருந்தாலும் அந்த தீமை எதுக்காக அப்படின்னா, என்னை அவரை போல மாற்றுவதற்காக தான். என் பிள்ளை சரியா இல்லைன்னா நான் அடிக்கிறேன். ஏன் அடிக்கிறேன்? அவன் சரியா வளர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே என் பையனை ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவனை வளர்க்க விரும்புகிறேன். ரோடை கிராஸ் பண்ணுறது, இல்லைன்னா அவன்கிட்ட பணத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசுலே, விவரம் தெரியாத வயசில் அவனை அனுப்ப பார்க்குறேன். அவன் நினச்சிட்டு இருப்பான், ஏன் நம்ம அப்பா இப்படி நம்மளை தனியாக விட்டுருக்காரு. ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் பஸ் ஏறி போன பிறகு பின்னாடியே போகிறது. இதுதாங்க தேவன். என் பையன் இந்த உலகத்தில் என் பையன் வந்து ஃப்யூச்சரில் அவன் வாழ்வதற்கு நான் சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் தேவன் என்னை அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சிச்சுவேஷன்ஸு, ஒன்று என்னுடைய பாவத்தினாலையும் என்னுடைய இச்சையினாலும் நான் சோதிக்கப்பட்டு நான் அடிபட்டு வந்து உட்கார்ந்துருப்பேன். இல்லை, நான் வெளிப்பார்வையில் எந்த ஒரு தவறும் செய்யாத போல நான் சுயநீதியாக இருக்கலாம். ஆனால் தேவன் என்னையும் உடைக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த யோபு சொன்ன மாதிரி தான். எப்படின்னா, நான் கடல் அரக்கன், எனக்கு அதை தான் எனக்கு தேவன் உணர்த்தினார். உங்ககிட்ட அந்த சுயநலம், உன்னுடைய எதையோங்கிற சிம்மாசனத்தில் அநேக நேரம் நீ தான் உட்கார பார்க்குற. அதில் நான் யாரை மகிமைப்படுத்தணும்? அந்த வசனம் காமிச்சேன்ல, அந்த ரோமர் 8:11-36, சகலமும் அவரால் அவர் மூலமாயினா அவர் தான் என்னுடைய இதய சிங்காசனத்தில் ராஜாவாக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கானதை தேடுறேன். இப்போ சமீபமாக நம்ம
சபையில் கேட்டோம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அந்த இஸ்ரேல் ஜனங்களில் அந்த விக்கிரகத்தை இது பண்ணும் பொழுது அவங்க அந்த சால்வை, அந்த பொண்ணு எல்லாத்தையும் தோண்டி அவன் வீட்டில் தோண்டி புதைச்சி வச்சான். அது மாதிரி நான் எனக்கானதை தேடி புதைச்சி வச்சேன் அப்படின்னா தேவன் அவர் அருவருக்கிற தேவனாக இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நான் எப்படி வாழணும் அப்படின்னா அவருடைய உறவு. ஆனால் தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், அவரை எப்படி மகிமைப்படுத்தினாருன்னு காமிச்சிடுறேன். யோவான் 17ஆம் அதிகாரம், நம்ம யோவான் 14 பார்த்தோம். அதே மாதிரி யோவான் 17 பாருங்கள் அவர் எப்படி மகிமைப்படுத்தினார் அப்படின்னு. யோவான் 17 2ஆம் அதிகாரம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். 4வது வசனம் பாருங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாரு? பிதா என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டாரோ அது எல்லா கிரியையும் செய்து முடித்தார். இப்போ நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், என் வீட்டில் என் பசங்க லீவில் இருக்காங்க அப்படின்னா என் பசங்க 2 பேர்ட்டையும் சொல்லுவேன், நீ சைக்கிளு இதெல்லாம் தொடச்சி வச்சிரு, நீ ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி வை அப்படிங்கிறேன். ஒரு பையன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான், இன்னொரு பையன் செய்யலை. நான் வீட்டுக்கு வந்தவுடனே எந்த பையன் நீ மகிமைப்படுத்தியிருக்கிறான், யார் அந்த வேலையை சரியாக முடிச்சிருக்கானோ அவன் நீ மகிமைப்படுத்தியிருக்கிறான். சரியாக முடிக்காதவன் என்னை அசட்டை பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி நானும் எப்படி இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள் 5ஆம் வசனத்தில், பிதாவே, உலகம் உண்டாயிருக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அந்த 2ஆம் வசனத்துலேயும் வரும். எப்படின்னா, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இப்போ நான் வீட்டுக்கு வரேன், ஒரு பையன் வேலை செய்யலை, இன்னொரு பையன் நான் சொன்னது செஞ்சு முடிச்சிருக்கிறான். நான் என்ன செய்வேன்னா அவனை மகிமைப்படுத்துவேன். இதுதாங்க என் வாழ்க்கையில். ஆனால் சில நேரம் எப்படி நடக்கும் தெரியுமா? சொல்லாதது ஒருத்தன் செஞ்சு வச்சுருப்பான், அது அதிபரசங்கித்தனம். அது மாதிரி நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன்னு நினச்சி வேறு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு பிரியமில்லைன்னு சொன்னேன்னா அதுவும் தேவனுக்கு முன்பு அருவருப்பாக தான் இருக்குது. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை உடனே நான் செய்யணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில். அது செய்கிறதுக்கு அவர் என்னை தனியாகவும் விடலை. அந்த 17 அதிகாரத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேற்றர்வாளன் ஒருத்தரை விட்டு சென்றிருக்காரு. அந்த தேற்றர்வாளன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எப்படி நான் என் பையனை நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொல்லி தனியாக அனுப்பிச்சிட்டு தனியாக விடலை, நான் பின்னாடியே போகிற மாதிரி ஆவியானவரை எனக்கு துணையாக கொடுத்துருக்காருங்க. நான் ஒவ்வொரு நேரமும் அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்தேன் அப்படின்னா எனக்கு இது பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இன்றைக்கி அந்த மகளிர் தினத்தை சொல்லும் பொழுது எனக்கு யார் நினைவுக்கு வந்தானா, பிரிஸ்கில்லா. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியாது. நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துலலாம் அக்கில்லா பிரிஸ்கில்லாமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் பிரிஸ்கில்லா அக்கில்லா மனைவியுடைய பெயர் முன்னாடி வரும். அதே மாதிரி ரோமரில் 16ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இந்த இடத்துல அது நம்ம பைபிளில் எப்போவுமே ஆண்களை முன்னுரிமை காட்டினாலும் இந்த இடத்துல பிரிஸ்கில்லாவை முன்னுரிமை காட்டப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி மாத்திரம் இல்லை, கணவனும் தான். கணவன் தன் மனைவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களை தேவனுக்கு அவங்க ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. நீயெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம். இல்லை, தேவன் அவர்களை கொண்டும் செய்வார். எனக்கு அது உற்சாகமாக இருந்துச்சு. அந்த அப்பல்லோவை அவர் அவ்வளவு வேத வார்த்தைகளில் வல்லமையாக இருந்தால் கூட அந்த அப்பல்லோவுக்கும் பிரிஸ்கில்லா சில வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை பற்றி
சொன்னாங்கன்னு இருக்கும். ஸோ இப்படியும் இருக்க முடியும் சபையில். தேவன் என்னோடு பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காருவோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் சபை கூடி வந்திருக்கிறோம். எங்கள் கொடுத்த சபைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை நிரப்பும் இந்த வேளையிலே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 9, 10, 11 அதிகாரத்தில் பவுல் எப்படி யூதர்களை, இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார், அவர்கள் கீழ்ப்படியாததுனால எப்படி ரட்சிப்பு புற இனத்தவர்க்கு, நமக்கு, உலகத்துக்கே வந்ததுன்னு அவர் தெளிவாக 3 அதிகாரத்தில் பேசிட்டு அதை எப்படி முடிக்கிறார்னு பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து, நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுக்கு பகைஞராயிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள். தேவன்தான் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்கள் மூலமாய்தான் உலகமே ரட்சிக்கப்படும். அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தினால்தான் உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியும். 30ஆம் வசனத்தில், ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளாய், தன்னுடைய சொந்த ஜனமாய் இஸ்ரேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் அதற்கு உகந்தவர்களாய் நடக்கலை, அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியலை. அவர்கள் மெய்யான தேவனை விட்டு அவர்கள் தன்னை சுற்றியுள்ள புற இன மக்களைப் போல விக்கிரகாராதனைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களை அவர் தண்டிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மேல் கோபமடைய வேண்டியது இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையினால உங்கள் மேல், புற இனத்தவர்களாகிய உங்கள் மேல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்தார். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால்
அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் 32ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ரோமர் 11:32 வாசிக்கிறேன். அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவைகள், அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. எல்லாரையும் கீழ்ப்படியாமையில் அடைச்சி போட்டு அப்புறம் எல்லார் மேலேயும் இரக்கமாக இருக்கிற அந்த ஞானத்தை நாம் அன்ஃபேதமபிள் லவ், அவருடைய அன்பின் ஆழத்தை அளக்க முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. இப்போ பவுலினுடைய வார்த்தைகள் 34ஆம் வசனம், ரோமர் 11:34, 35, 36. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? இது பவுல் ஆதி திருச்சபையில் அவர்கள் ஒரு பாடின பாடலிலிருந்து கோட் பண்ணுறார். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படலை. ஆனால் பொயட்டிக்கலாக கவிதை நடையில் எழுதியிருக்கின்றனா அது ஆதி திருச்சபையில் பவுல் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே ஒரு அருமையான கவிதை, அருமையான சங்கீத பாடல். எப்படி அருமையான கேள்வி, உனக்கும் எனக்கும் கேள்வி. ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? யோசித்து பாருங்க. சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள் கர்த்தர், அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்கிற முடியுமா? தெரிஞ்ச மாதிரி நாம் நடக்கிறோம். அதான் நம்முடைய பெருமை, நம்முடைய அகந்தை. அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? நம்முடைய அநேக ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னா, ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளைக்கு புத்தியை கொடுங்க, என் புருஷன் சரியில்லை, அவர் ஞானமாக இல்லை, அவர் மூப்பராக இருந்தால் கூட ஞானமாக நடக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு புத்தியை தாங்க. என் பொண்டாட்டி சரியில்லை, அவள் எனக்கு என் பேச்சை கேட்க, அதாவது பொண்டாட்டி என் பேச்சை கேட்காதது தான் பெரிய பாவம். மகளிர் தினத்தில் எவ்வளோ உற்சாகமான வார்த்தைகளை கேட்டேங்க. ஆனால் புருஷர்கள், நீங்கள் என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்காதது தாங்க பிரச்சனையே, கேட்டான்னா எல்லாம் சரியாக போகும். அவ்வளவு முரட்டாட்டமுள்ள முட்டாள் புருஷர்கள். அவருக்கே ஆலோசனை சொல்லுவோம் ஜெபத்தில். ஆண்டவரே இதை செஞ்சுருங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இதை தீர்த்துருங்க ஆண்டவரே, என் சபையில் இந்த பிரச்சனை, ஏன் உலகத்திலேயே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சோசியல் மீடியாவை ரோல் பண்ணால் அவங்கவுங்க ஆண்டவருக்கு சர்வத்தையும் சிருஷ்டித்து அவர் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஆலோசனை, இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்குமென முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, கடன் கொடுன்னு ஒருத்தன் வந்து கேட்டான்னா,
கடன் கேட்குற, என்னமா கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற அப்படின்னா கேட்கும்போதே மாப்பிள்ள ஒரு 200 ரூபா கொடு. நம்ம ஆண்டவர் இடத்துல போய் அப்படி தான் கேட்குறோம். நாம் ஏதோ கொடுத்து வச்ச மாதிரியும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க. முப்பத்தி 6ஆம் வசனம், இதை தான் நாம் கேட்டோம். இப்போது 1 சாமுவேல், அதை உங்கள் பைபிளில் இருக்கிறத விட கத்தோலிக்க பைபிளில் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. நான் அதை தான் குறித்து வச்சுருக்கேன். நான் ரோமர் 11:36, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் ஹிம். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நாம் பெருமை, ஈகோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லையே. உங்கள் ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, உங்களை சுற்றியும் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுப்பீங்க. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை ருசித்த மனுஷன்தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன. உன்னுடைய அழகு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய அறிவினால, படிப்பினால நீ பெற்றிருக்கிற வேலை. நான் HCLல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வேலையே 1 மணி நேரம் தான் பெற, அது நான் எப்போனாலும் போய் செய்யலாம். நான் பாட்டுக்கு உட்காந்து ஏசி ரூமில் கம்ப்யூட்டரில் ஒரு மெயில் வந்திருக்கும், அதுக்கு பதிலை போட்டு வெளியே வந்துடுவேன். நான் கண்டதையும் கேட்டதையும் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்முடைய கம்ப்யூட்டர் அறிவு, நமக்கு இருக்கிற வேலை, நமக்கு இருக்கிற பணம், நம்முடைய அந்தஸ்து எல்லாமே யார் கொடுத்தது? நன்றி உணர்வுடனே இருக்கிறோமா அல்லது அதை குறித்து பெருமையாக இருக்கிறோமா? யோபுவின் புஸ்தகத்தை போய் எடுத்து வாசித்து பாருங்க. நான் பல முறை படிச்சிருக்கேன், வார்த்தையெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. கூலிக்காரன் தன் வேலை முடிந்து கூலிக்காக நிழலில் காத்திருக்கிறது போல நான் காத்திருக்கிறேன்னு யோபு சொல்கிறார். நாள் பூரா வெயிலில் வேலை செஞ்சுட்டு துண்டை உதறி மூஞ்சியை தொடச்சிட்டு குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு ஒரு வயல்லையோ அல்லது ஒரு கட்டட வேலையிலையோ 6 மணி ஆயிடுச்சு, இப்போ எஜமான் வந்து கூலி கொடுப்பார், கூலிக்காக காத்திருக்கிறது போல நான் இந்த உலகத்தில் நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், எத்தனை ஆடு மாடுகளுக்கு சொந்தக்காரன். ஆனால் அவனை ஏன் அந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது? அவனுடைய பெருமை. ஆமேன். என்ன சத்தத்தையே காணோம்? நம்ம அநேக விதத்தில் பெருமையாக இருக்கிறோம். நம்மளை அறியாமலே நாம் பெருமையாக இருக்கிறோம். அதனால தான் அடுத்த வார்த்தை, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, த்ரூ ஹிம் அப்படின்னு சொன்னால், ஏன் நம்மளை தேவன் தாங்க முடியலை, ஆசீர்வதிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏன் சமாதானம், சந்தோஷம் இல்லை, இருதயத்தில் இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்னா, நாம் நம்முடைய பலத்தினாலே என்னால் தான் எதுவும் ஆகும்னு நினச்சி நாம் அதை செய்கிறோம். எத்தனை தடவை நீங்கள் ரெசிப்பியை எழுதி வச்சு அதை திரும்ப திரும்ப செய்து 100 முறை பிரியாணி செய்திருந்தாலும் 100 முறை இதே ரெசிப்பியை வச்சு நான் அருமையாக பிரியாணி செஞ்சுருக்கேன், எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு
எதையோ எடுத்து வதக்கி ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு குறை வந்துடும், யாரும் ருசிச்சு சாப்பிட முடியாதபடிக்கு ஆயிரும். அதற்கு காரணம் என்ன? சகோதரிகள் சொல்லுங்கள், மகளிர் தினம் தானே. என்ன அவ்வளவு தெனாவட்டு? இதெல்லாம் தமிழ் வார்த்தை தான். ஈகோ அப்படின்னு சொன்னால் யாருக்கும் விளங்கலை, பெருமை அப்படின்னாலும் விளங்கலை. அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எங்கள் ஊர் பாஷை இது. அவன் தெனாவட்ட அலைகிறான்டா, 2 தட்டு தட்டுங்கடா, அப்போதான் அவன் சரி வருவான். இது கர்த்தருடைய பாஷை. இதோ இந்த சகோதரி ரொம்ப தெனாவட்டா, பெருமையா, இது என்னுடைய ஸ்பெஷல், நான் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இதை எத்தனை தடவை செஞ்சுருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணி உப்பு கூட போயிடும், அல்லது உப்பு குறைஞ்சி போயிடும், அல்லது கருகி போயிடும், கருகின வாடை அடிக்கும், யாரும் சாப்பிட முடியாது. இதற்கு காரணம் இங்கே தான் சொல்கிறாங்க, இங்கேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. அவ்வளவு பெருமை நமக்கு. அதை விட்டுட்டு ஆவியில் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன செய்வாள் தெரியுமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரத்துடனே தாழ்மையுள்ள சிந்தையோடு ஆவியில் நிறைஞ்சு, நான் எதையும் கூட்டி போட்டுறக்கூடாது, குறைச்சி போட்டுறக்கூடாது. நீங்கள்லாம் மல்டி டாஸ்க் செய்கிறவர்கள். நீங்கள் எல்லாரும் உங்களை குறித்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பளைங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலைக்கு போவான். ஆனால் சகோதரிகள் நீங்கள் பக்கா கில்லாடிகள். நான் என்னுடைய மனைவியின் இடத்துல பார்த்துருக்கேனே, எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா தெரியுமா? வெங்காயத்தை வெட்டிக்கிட்டே பிள்ளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், வேலை செய்கிறவங்க வேலைக்காரவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எல்லாரும் அப்படி மல்டி டாஸ்க், அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறதோடு இல்லாமல் பலவற்றை சிந்தித்து பேசுகிறவர்களும் கூட. ஸ்திரீகளே உணர்வடையுங்கள். சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். தேவனே, இப்போ நான் மார்த்தாளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாம் மார்த்தாளை பேட் லைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. மரியாள் பாதத்திலே உட்கார்ந்துருந்தாள்னு. அந்த மார்த்தாள் சமையல் கட்டில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? வரிஞ்சு கட்டிக்கிட்டு மார்த்தாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அந்த மார்த்தாள் அவள் தான் அக்காகாரி, தங்கச்சிக்காரி மரியாள். ஒருவேளை ரெண்டுக்கும் இடப்பட்டவன் லாசருவாக இருந்திருப்பான். அந்த மார்த்தாள் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் எவ்வளவு நேர்த்தியாகவும், ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவரோட எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் போஷிக்கணுமேன்னு சொல்லி அவள் அவசரப்பட்டாலும் பாரப்பட்டாலும் அவள் ஆவியில் நிறைந்து அத்தனை பேருக்கும், ஆண்டவர்கிட்டே வந்தால் கூட அவன் உட்காந்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ உன் வேலையை செய் அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனால் அந்த வேலையை அவள் நேர்த்தியாய் செய்தாள். அல்லேலூயா. வெளிச்சம் பெறுங்க. சபையில் மார்த்தாள்களும் வேணும், மரியாள்களும் வேணும். பைபிளை திறந்து வச்சுட்டு தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் லாயக்கு. ஆமாம், என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ நேர்த்தியாக செய். ஸ்திரீகளே உணர்வடையுங்கள். நம்முடைய பிரச்சனையே, நான் ஆவியில் நிறைஞ்சு நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி என் அழைப்பில் என் ஊழியத்தில்
என் பலத்திலே அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்திலே அப்படின்னு செய்தீங்கன்னா சரியாய் எல்லாரையும் போஷிக்கிற மார்த்தாளை போல யோசித்து பாருங்க. 12 சீஷர்கள், அவர்களோடு வந்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவள் போஜனம் கொடுத்து தான் அனுப்பினாள். கடைசியில் அவர் சிலுவைக்கு போகாததுக்கு முன்னாடி கூட அப்படித்தான் எழுதியிருக்கு. மார்த்தாள் மரியாள் இருந்த இடத்துல. இன்னும் முடியலங்க வார்த்தை. ரோமர் 11:36 ஃப்ரம் ஹிம் ஒன்லி, அவரிடத்தில் இருந்தான், அவராலேயே, அவருடைய பலத்தினால தான். உங்களுடைய சாதுரியத்தினால, உங்களுடைய அறிவு திறமையினால, உங்கள் பலத்தினால, உங்கள் அனுபவத்தினால அல்ல, ஆவியினாலே ஆகும். தாழ்மை உள்ளவர்களிடத்துல தான் தண்ணீர் தாழ்ந்த இடத்தில் தங்குவது போல தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் தேவ பலன், பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி உங்களை பலப்படுத்துவார். யாராயிருந்தாலும், என்னை மாதிரி பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு 10 பேர் வந்திருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் முடியலை, அவருக்காகவே இருக்கின்றன. அன்டு ஹிம், அவருக்காகவே. இதை நான் இன்றைக்கு காலையில் தியானித்து கொண்டிருந்த பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையுமே நான் தரிசித்தேன்னு சொல்லலாம். நான் பெரிய ஆவிக்குரிய மனுஷன்னு நான் சொல்லலைங்க. தயவுசெய்து என்னோட சிந்திங்க, ஆவியில் நிறைஞ்சு என்னோட தியானிங்க. பிதா யார்? காணக்கூடாத கர்த்தர், கடவுள், சகலத்தையும் சிருஷ்டித்த பிதா. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈந்தளித்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு அப்பாட்ட இருந்தது. குமாரன் யார்? இயேசு யார்? அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க்கு 10ஆம் அதிகாரம். நாற்பத்தி 5ஆம் வசனம். உங்கள் பைபிளில் வாசிங்க. கத்தோலிக்க பைபிள் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும். உங்கள் பைபிளில் அநேகருடையன்னு போட்டிருக்கா? அநேகரை மீட்கும் பொருளாக. இங்கே அநேகருங்கிற வார்த்தைக்கு பதிலாக நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டார் போட்டு இதை மொழிபெயர்த்தவங்க இந்த கிரேக்க சொல்லை எல்லாருடைய என கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கின்றனர். உங்களுக்கு தெரியுமா, மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்டது. அதை பார்த்து தான் லூக்காவும் மத்தேயும் எழுதினாங்க. இந்த மார்க்கு ஒரு இளைஞன், நான் புதன்கிழமை சொன்னது போல பேதுருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு இளைஞன், பவுல் பர்னபாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த இளைஞன். அவன் எழுதின முதலாவது நற்செய்தி நூலில் எல்லாருக்கும், இப்போ இயேசுனுடைய வார்த்தையை பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரன், மானிட மகன்
தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு. அந்த தொண்டு என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எல்லாரையும் மீட்கும் பொருட்டு தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. ஹலோ, இயேசு யார்? தன்னையே கொடுத்தவர், தன் உயிரையே கொடுத்தவர். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. புருஷன் பொண்டாட்டிகிட்டையும் இல்லை, காதலன் காதலிட்டையும் கிடையாது. உனக்காக எனக்காக இயேசு தன் உயிரையே கொடுத்தார். இதுதான் தேவ அன்பு. இதை ஆழம் பார்க்க முடியாது, அளக்க முடியாது, இதுக்கு நீள அகலம் பார்க்க முடியாது, ஆராய முடியாது. அந்த அன்பிலே தான் நீயும் நானும் திளைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆவியானவர் யார்? எல்லா நிருபங்களையும் பவுல் எழுதும்போதெல்லாம் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஆவியானவர் யார் தெரியுமா? ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாதவர். இப்பதான் மகளிர் தின வாழ்த்து ஆவியானவர் என் மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். ஸ்திரீகளே, நீங்கள் மறைவாயிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்க. நான் இப்போ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். என்னுடைய மனைவி அப்படி பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? சாட்சி சொன்னால் கூட அதிக நேரம் சாட்சி சொல்ல முடியாது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? என் வீட்டில், சபையில், எங்கு போனாலும் மறைவாயிருந்து ஊழியம் செய்கிற என் மனைவியை போல ஆவியானவர் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து மறைவாயிருந்து, இதோ இப்பொழுதும் ஆவியானவர் இங்கு வியாபித்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆவியானவரே, என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும்படிக்கு. நான் சொன்னது போல நீங்கள் மார்த்தாவோ மரியாவோ, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற மூப்பரோ, அல்லது 1 நிமிஷம் சாட்சி சொல்லுகிற யாரோ, நீ ஆணோ பெண்ணோ, புருஷனோ மனைவியோ, யாராயிருந்தாலும் ஆவியானவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்புங்கன்னு நீங்கள் எப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இருக்கிற ஆவியானவர் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நீங்கள் ஒப்பு கொடுத்த உடனே உங்களுக்குள்ளே, உங்கள் ஆவியிலே குவுக்குன்னு உள்ள நுழைஞ்சு உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆம் சகோதரனே, சகோதரியே, நீ இன்றைக்கு சபை கூடினது விருதாவாய் வேஸ்டாய் போகாதபடிக்கு நீ உன் இருதயத்தை ஆவியானவர் நிரப்பும்படி வெறுமையாக்குவாயா? தயவு செய்து உங்கள் மேட்டுமையை, உங்கள் பெருமையை, உங்கள் அகந்தையை, உங்களுடைய தெனாவெட்டு திமிரை உணர்ந்து மனந்திரும்பி, இதோ என் இருதயத்தை திறக்கிறேன், என் ஆவியை திறக்கிறேன். ஆவியானவரே, எனக்குள்ளே புகுந்து என்னை நிரப்பிவிடும். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு
நேற்று வரைக்கும் பார்த்த மனுஷன் மனுஷியா இல்லையே, இன்னைக்கு வேறொரு மனுஷியாய் இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. தனித்தனியாய் நாம் கேட்க நேரமில்லை. வாயை திறப்போம், இருதயத்தை திறந்து வாயை திறப்போம், அவர் நிரப்புவார். Jesus, praise you, worship you, Jesus. Thank you. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பு. Thank you, Jesus. Thank you. நன்றி. கரபரக்கலோரி வரக்கர. Thank you, Jesus. Thank you. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு நாம் மறுபடியும் இங்கே கூடுவோம். மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய சபை சகோதரிகள் ஒரு வேதாங்கமத்தில் உள்ள ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரியை குறித்த ஒரு சின்ன ஸ்கிட்டு இங்கே ஒன்று டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எப்படி பாத்ரூம் போய்ட்டு வரலாம். இந்த யூத் பிரதர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்.